இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா பறவைகளுக்கு ஏற்படுத்தி இருக்குது. அதனால இது அரசு எப்படி உழவு டக்குன்னு இந்த மாதிரி சொன்னாங்க, அப்படி என்ன உங்களுக்கு அழுத்தம்? நான் சொல்றது ஆசியா ஒரு லேமேன் கூட சார், அவன் வீட்டு குடும்பத்தார் குடிக்கிற தட்டில அவனே போய் மலத்தை கலந்து எல்லா வீட்டுக்குள்ள குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் செய்வாங்கிறது அது இயற்கைக்கு முரணானது சார். உங்களை கையெழுத்து கும்பிடுறோம், நீங்க அந்த குற்ற நடவடிக்கையை கண்டுபிடிக்காம கூட விட்டுருங்க சாமி. ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒரு சமூகத்தின் மீது நீங்க சேர்த்த வாரி அரைச்சிட்டீங்க. அந்த மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்க 20-30 குடும்பத்தை நீங்க கொன்னு இருக்கலாம். அப்போ அந்த பசங்க எல்லாம் வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா எங்களை அடிக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு ஒத்துக்க சொல்றாங்க, போறாங்க வராங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல இவங்க எழுது யாரும் அந்த மலத்தோட அந்த பி அப்படி சொல்லுவோமே அதோட ஒத்து போகல. அந்த குரல் பதிவுகள் எப்படி பத்திரிகை மீடியாக்களுக்கு போச்சு? இந்த மாதிரியான ஆதாரங்களை முதலில் வெளியிட்டதே நீங்க சட்டப்படி தவறு. ஏன்னா இது சப்போஸ் இது கேஸோட மெட்டீரியலா இருந்தா நீங்க நீதிமன்றத்துல தான் சொல்லிருக்கணும். பிரஸுக்கு எப்படி சொன்னீங்க? யார் சொன்னது? இந்த சமூகத்தின் சாய் சாதியாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் ஒருத்தன் போய் இந்த மாதிரி செஞ்சான்னா இது எப்படிங்க? இது எவ்வளவோ பொய் வழக்கு போட்டு எவ்வளவோ பேர் சிறையில இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏற்கனவே இந்த மக்கள் இதுதான் அவங்களுக்கு பழப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான்ல. ஆனா வந்துருவாங்களே பிசிஆர் அப்படின்னு. சார் உண்மையில் பிசிஆர் சில இடங்களில் தவறா பயன்படுத்தப்படலாம். நிவாரணத்துக்காக இந்த மக்கள் இவங்களே கலந்துக்கிறாங்க அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட்லயே சொன்னாங்க. நிவாரணத்துக்காக எவனா தண்ணியை குடிப்பானாயா? இப்போ எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய சேரை விட அந்த டேங்க்ல கலக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதுல மலம், அந்த மலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்தின் மீது பீச்சி இருக்கிறார்கள். சார் ஒரு தனிநபர் பண்ணலாம், ஒரு கேங்கு கூட ஒரு சமூக பதற்றத்தை உண்டு பண்ணலாம் சார். ஒரு அரசாங்கம் சமூக பதட்டம் வர அளவுக்கு நடந்துக்கலாமா? இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் நேத்து பாத்தீங்கன்னா டிபிசிஐடி வேங்கை வயல் அந்த சம்பவத்துல 3 பேரை குற்றவாளின்னு பத்திரிகை தாக்கல் செய்ய பண்ணிருக்காங்க. முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் 3 பேரோட பேர் அடிபடுது. இந்த சம்பவத்திற்கு இந்த குற்றவாளிகள் இவர் தான் சொல்றாங்களே, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க வேங்கைவயல் கிராமத்துல இதை ஆள் அனுப்பி அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளுங்க. அந்த மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்க 20-30 குடும்பத்தை நீங்க கொன்னு இருக்கலாம். அதாவது உடலை விட்டு உயிரை மட்டும் எடுத்துட்டீங்க, நாங்க வெறும் உடலா தான் இருக்கிறோம், எங்களால பக்கத்தூர்ல வெளியில தலை காட்ட முடியல. இந்த மாதிரி நீங்க இதுக்கு நீங்க இதை கண்டுபிடிக்காம கூட விட்டுருக்கலாம். 2 வருஷம் விட்டீங்க. இப்ப யாரும் நாங்க ஒன்னும் பெருசா இதால ஒண்ணும் இல்லை, எங்க தலையெழுத்து இதான்னு சொல்லிட்டு நாங்க போனோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே எங்களை ஏளனமா பாக்குற நிலை வந்திருக்கிறதா எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அங்க இன்னைக்கு காலையில உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவதற்கான நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. இது அந்த மக்களுக்கு மட்டுமான அசிங்கம் இல்ல, ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தில் இருக்கிற குறிப்பா பறையர் சமூக மக்கள் இல்ல பட்டியல் சமூக மக்கள் அனைவருக்குமான ஒரு அசிங்கமான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இந்த வழக்கு நம்ம போனதை பத்தி பல வேறு சந்தர்ப்பங்கள் நம்ம பேசியிருப்போம். 3 வழக்கு போட்டாங்க. அந்த 3 வழக்குல இந்த மலம் கலந்த வழக்கை தவிர மிச்ச 2 வழக்குல இந்த அரசு எப்படி இந்த நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டு வந்தது நம்ம பார்த்தோம். அது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த விசாரணை முதல்ல தொடங்குகிற போது அவங்க திருச்சி அலுவலகத்துக்கு அவங்க அலங்கரிக்கப்பட்டதும், அப்போ அந்த பசங்க எல்லாம் வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா எங்களை அடிக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு ஒத்துக்க சொல்றாங்க, போறாங்க வராங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈவன் அண்ணன் திருமாவளவன் ஆபீஸுக்கு வந்த மக்கள் கூட அவர் அண்ணன் நினைச்சிருப்பாரு விசாரணை நல்லா போகுதுன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு. ஆனா அவங்க இல்ல பாதிக்கப்பட்ட எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க, இது என்ன ஜனநாயகம், என்ன இது இந்த விசாரணை சரியில்லை அப்படின்னு அந்த மக்கள் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்று வரை இந்த விசாரணை சரியாத்தான் நடக்குதுன்னு கூட எங்க அண்ணன் கூட பேசியிருந்தாரு. சரி, அது ஒரு பார்வை, நம்ம அதை ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. இப்போ இந்த வழக்கு பொதுநல வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது. 6 மாதங்களாக இதை விசாரிக்காத இந்த அரசு இன்றைக்கு விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போறாரு. பரந்தூர் போன பிறகு
920 நாட்கள் இங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியில பரவலா வந்தது. நீங்க வந்து நாளைக்கு பரந்தூர் விஜயால நிக்குதா நிக்கலையான்றதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இவ்வளவு கட்சிகள் நாங்கெல்லாம் ஜனநாயகவாதிகள்னு சொல்றோம், ஒருத்தரும் இதை கண்டுக்கல அப்படிங்கிற செய்தி வெளிப்பட்டது. அடுத்து நாங்க வந்து வேங்கை வயலுக்கு போக போறேன் அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இது இப்ப அவசர கதியில் இந்த வழக்கு முடிப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இன்றைக்கு பரவலா பேசப்படுகிறது. இன்றைக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் சில ஆடியோக்களை வெளியிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து இவங்க எழுது யாரும் அந்த மலத்தோட அந்த பி அப்படி சொல்லுவோமே அதோட ஒத்து போகல. ஆனா நாங்கள் சில குரல் பதிவுகளை வைத்து நாங்க வந்து இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அந்த குரல் பதிவுகள் எப்படி பத்திரிகை மீடியாக்களுக்கு போச்சு முதல்ல? இது வந்து போலீஸோ இல்ல அரசோ வெளியில விடாம இது வந்து எப்படி மீடியாக்களுக்கு போச்சு? அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட ஊர்ல கேட்டோம்னா இந்த பசங்க ஆரம்பத்துல விசாரணைக்கு போற போது எங்களை அடிக்கிறாங்க, வந்து 2 லட்ச ரூபாய் பணம் தரன்றாங்க, அரசு வேலை தரன்றாங்க, எங்களை மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு இந்த பசங்க இயல்பா பேசுகிற போது பெத்த தாய் என்ன பண்ணுவாங்க? ஐயோப்பா எது இருந்தாலும் ஒத்துக்காதீங்கப்பா, வேணாம்பா, நீங்க ஆமான்னு சொல்லிட்டு பாருங்கப்பா, கவனமா இருங்கப்பா, அப்படித்தானே இயல்பா எல்லாரும் பேசுவாங்க. அப்போ நீங்க அந்த கான்வர்சேஷனை முழுசா வெளியிடுங்க. முதல்ல இந்த மாதிரியான ஆதாரங்களை முதலில் வெளியிட்டதே நீங்க சட்டப்படி தவறு. ஏன்னா இது சப்போஸ் இது வந்து கேஸோட மெட்டீரியலா இருந்தா நீங்க நீதிமன்றத்துல தான் சொல்லிருக்கணும். பிரஸுக்கு எப்படி சொன்னீங்க? யார் சொன்னது? இப்போ இது எப்படி வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீக் ஆன மாதிரி இது எப்படி ரிலீஸ் ஆகுது? இது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணமாக கூட இருக்கலாம்ல. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் இந்த சயின்டிபிக் ஆவணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலையில இதை எப்படி வந்து கோர்ட் ஆவணத்தை நீங்க வெளியே விட்டீங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ இதை வெளியே விட்டது எதுக்காக அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்கன்னா, இதை வந்து ஆமா இந்த இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில ஒரு பொது புத்தியில ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு நீங்க வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இந்த எண்ணம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் மீதான அருவருக்கத்தக்க விஷயங்களை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல மாறி நிக்குது. நான் ஒரு பிரபல டிவியில பேசினேன். அவர்கிட்ட பேசுற போது அவர் சொல்றாரு, இல்லைங்க இதெல்லாம் கரெக்டு தாங்க, நீங்க அந்த ஆடியோ எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு அவரே பேசுறாரு. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க நாங்க முதல்ல இருந்து சொன்ன மாதிரி இந்த வழக்கு விசாரணை போகிறதே சரியில்லை. நான் என்ன சொன்னேன், நான் கூட அந்த இன்னைக்கு வெளியிட்ட அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, அந்த குடும்பங்கள்ல யார் யார் எத்தனை உறுப்பினர் இருந்தாங்க, அந்த பாதிக்கப்பட்ட இந்த முரளிராஜா குடும்பத்தில இருந்தும் மருத்துவமனையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆனாங்க. நம்ம சுதர்சன் அவங்க அம்மா இந்த தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆனாங்க. அவங்க வீட்டுல இன்னொருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க. முத்துகிருஷ்ணன் ஃபேமிலியில ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுலயும் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் என்ன சொல்றேங்க, சார் சார் ஒரு ஜெனரலா நிமிஷம் யோசிச்சு. ஒரு நிமிஷம். இந்த குற்றவாளின்னு சொல்றாங்கல்ல முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன், இவங்க 3 பேர் வீட்லயுமே அவங்க அம்மா எல்லாமே அந்த தண்ணியை குடிச்சிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமா, சுதர்சனோட அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. ஆ. முத்துகிருஷ்ணன் வீட்டுல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. ம். முரளிராஜா வீட்டுல வந்து அவங்க பெரியப்பா பேத்தியும் இவனு சித்தப்பா பையனும் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் என்ன ம். சொல்றேன், இப்ப என் வீட்டுல மழை தண்ணி குடிக்கிறதுக்கு நானே போய் பழத்தை கலப்பனா, அட்லீஸ்ட் வேற ஒரு ஊர்ல போய் கலந்துட்டான்னு கூட சொல்லுங்க, சரிப்பா அப்படின்னு கூட சொல்றோம். சரி என்னன்னு தெரியலேன்னு ஒருத்தர் சொந்த வீட்டுல வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு இவன் எப்படிங்க மலத்தை கலப்பான்? அது மட்டும் இல்லாம முத்தையா போய் யாரோ சண்முகன்றவர் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாருன்றதுக்காக எவ்வளவு பெரிய கொடும் செயலை யாராவது செய்வாங்களா? அதுவும் ம். பட்டியல் சமூக மக்கள், குறிப்பா இந்த சமூகத்தின் சாய் சாதியாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் இருந்து ஒருத்தன் போய் இந்த மாதிரி செஞ்சான்னா இது எப்படிங்க இது? இப்ப நாளைக்கு இங்க பாருங்க, இந்த 3 பேரு வந்து நீங்க அக்யூஸ் பண்ணுங்க, கைது பண்ணுங்க, எவ்வளவோ பொய் வழக்கு போட்டு எவ்வளவோ பேர் வந்து சிறையில இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏற்கனவே இந்த மக்கள் வந்து இதுதான் அவங்களுக்கு பழப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான்ல. ஆனா உன வந்துருவாங்களே பிசிஆர் அப்படின்னு. சார் உண்மையில் பிசிஆர் வந்து சில இடங்களில் தவறா பயன்படுத்தப்படலாம். ஆனால் அது அரசு அதிகாரிகள் உதவியோடு சரியா தவறா பயன்படுத்தப்படும். ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்படுற மக்களுக்கு இந்த சட்டம் நிச்சயமா இன்னை வரை பலனா இல்லை. எங்கேயோ 1-2 இடத்துல இது வந்து ஒரு பலன் தருது. சில இதை மிஸ்யூஸ் பண்ணவனுக்கு இதை வந்து காட்டி காசு பண்ணிட்டு போனா அது பயன்படலாமே தவிர உண்மையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பயன்படல என்ற ஆதங்கம் இருக்கிற நிலையில இந்த மாதிரியான செய்திகள் வெளியே விடுறது, இவங்களே வந்து பண்ணிக்கினாங்கன்றதெல்லாம் வந்து எதிர்மறையான போக்கை விளைவிக்கும். நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வந்து நிவாரணத்துக்காக இந்த மக்கள் இவங்களே கலந்துக்கிறாங்க அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட்லயே சொன்னாங்க. நிவாரணத்துக்காக எவனா பீ தண்ணியை குடிப்பானாயா அப்படின்னு, அதுவும் வேணா இதுவும் வேணா அந்த ஜனங்கள்லாம் நம்மளான்னு பேசின பிறகு வந்தாங்க. சார் அந்த ஊர்ல
ஒரு 30 வீடுக்கு நான் 30 வீட்லயும் வந்து ஒரு டிகிரி படிச்சவங்க இருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அரசு ஊழியர் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பசங்க ஒரு 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 போலீஸ்காரருக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமாயிடும், நம்ம வாழ்க்கையே போயிடுமே, போலீஸ் எவ்வளவு வந்து சயின்டிபிக்கா இருக்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ட்டு தெரியாது சார் அவருக்கு. இது என்ன விளையாட்டு பிள்ளையா சார்? குழந்தை பிள்ளைங்க போய் தெரியாதனமா வந்து ஏதோ தொட்டில போட்டுடுச்சிங்க, கையில வச்சுன்னு விளையாடுன்னு இருந்தது, போய் போட்டுடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை சார் இது இருக்கு. அதனால இது வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா பறவைகளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குது. இது மேல் எந்த இடத்துல போய் புகார் கொடுத்தாலும் யாரும் இந்த மக்கள் மீதான நம்பகத்தன்மை எழுந்துதான் நிற்பாங்க. அதனால இது அரசு எப்படி இவ்வளவு டக்குன்னு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அப்படி என்ன உங்களுக்கு அழுத்தம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதனால இது வந்து முழுமையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் சார். நான் என்ன சொல்றேன் சார், இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள்னே வச்சுப்போமே. இப்ப சிபிஐ வந்து வந்து திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணா வேற ஆளையா சார் பிடிச்சிட்டு போறாங்க? தப்பு செஞ்சவன் என்னைக்கா இருந்தாலும் மாட்டுவாங்களா சார்? சிபிஐ வந்து விசாரிச்சா கூட இவர்கள் தப்பு பண்ணியிருந்தா இவங்க தானே மாட்டுவாங்க. அப்போ இன்றைக்கு வந்து 3இல் ஒரு ஆளா இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் கணக்கிலிருந்து நான் சொல்றேன். அப்போ இத்தனை பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இந்த வழக்கின் முடிவில் நாங்க வந்து அதிருப்தியில் இருக்கோம். எங்களை திருப்திப்படுத்த வேண்டியது, எங்களை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது, எங்களுக்கு விளக்கத்தை தர வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை. அப்படி இருக்கிற போது நாங்க இதுல எல்லாரும் சந்தேகத்தை எழுப்புகிற போது அரசு எங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும். சார், குறிப்பா வியாழக்கிழமை சிபிசிஐடி சொன்னது எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்றாங்க. நேத்து வெள்ளிக்கிழமை இவங்களை குற்றவாளின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன காரணம்? இப்படி திடுதுப்புன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? விஜய் பரந்தூர் பண்ண மாதிரி இங்க வந்துருவாருன்னு ஒரு தாக்கமா, இல்ல வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் பிரஷரா? இல்ல பரவலா அதுதான் சொல்றாங்க சார், வேற ஒன்னும் பிரஷர் இல்ல சார். இங்க இப்ப என்ன, இப்ப எல்லாரும் நாங்கன்னா மல்லு கட்டினா நிக்கிறோம், கண்டுபிடி நான் சொல்றோம், ஒண்ணுமே இல்லையே. நாங்க அதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்ற நிலையில வந்து மக்கள் வந்துட்டாங்க சார். இந்த நிலையில இந்த அரசியல் சூழ்நிலைக்காக இது பயன்படுத்தப்படுகிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு சார். சார், ஆனா ஒரு வீடியோ காணொலி ஒண்ணு வெளியிடுறாங்களே, அதுல மேல தனித்தொட்டி மேல இருக்கிற மாதிரியும் அவங்க பேசிக்கிற மாதிரிலாம் வீடியோ காணொலி எல்லாம் வெளியே வருது சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் சார். நான் ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல, அப்போ வந்து நீங்க என்ன ஊர்னா கம்மாபுரம் பக்கத்துல, அந்த ஊர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல, கம்மாபுரம் பக்கத்துல என்னவோ ஒரு சிறுதொண்டமாதேவி சார், கரெக்ட், சிறுதொண்டமாதேவி, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் நடந்தது சார். எல்லா பெண்களையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க சார். அவங்க வந்து பிரஸ் மீட் வச்சு தேசிய SC/ST ஆணையத்துல புகார் கொடுத்தாங்க சார். அது வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இயேசுமரியான்னு ஒரு சீடியா எடுத்து வெளியிட்டார் சார். அந்த சீடிய நான் சொல்றது ஒரு 10-20 வருஷம் இருக்கும் சார். இந்த பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். படிக்கிற பசங்க நம்ம சமூக மக்களை மற்றவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க அப்படின்றதுக்காக ஒரு நாங்க படிக்கிற ஒரு ஹாஸ்டல்ல போய் ஒரு அப்பெல்லாம் அந்த டிவி டெக்கெல்லாம் கொண்டு போனோம்ல, கையிலே கொண்டு போனோம். அப்போ கொண்டு போய் போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் சார். அப்ப அந்த பசங்களுக்கு யார் பக்கத்துல உட்காந்துக்கிறான்னு தெரியல. அப்ப அந்த பசங்க பேசுறானுவா, என்ன மச்சான் சீனியே காணோம், என்ன கேக்குறான், பாக்குறது SC ஹாஸ்டல், நம்ம பாக்குற விஷயம் சொந்த சகோதர சகோதரிகள் எப்படி பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவங்களோட வாக்குமூலத்தை நம்ம பாக்குறோம். இந்த பசங்க என்ன பேசுகிறானுவா, என்ன மச்சான் சீனியே காணோம், ஒண்ணும் காணோம், எப்போ வரும் அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கடுமையா திட்ட பிறகு அப்புறம் அந்த பசங்க ஏந்து போயிட்டான்னு வச்சுக்கேன். இப்ப நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இது சின்ன பசங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. அவங்க மேல கூட இப்ப நம்ம திடீர்னு ஒருத்தன் கீழே விழுந்துறான்னு வச்சுங்க, கீழே விழுந்தோடனே நமக்கு அனுதாபம்லாம் வரணும், சில பேர் சிரிப்பு வரும் தெரியுமா, அந்த மாதிரியா கூட இது நடந்திருக்கலாம். நான் சொல்றது ஆசியா ஒரு லேமேன் கூட சார், அவன் வீட்டு குடும்பத்தார் குடிக்கிற தட்டில அவனே போய் மலத்தை கலந்து எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் செய்வாங்கிறது அது இயற்கைக்கு முரணானது சார். இல்ல சார், எனக்கு என்ன கருத்துனா, இவங்க திரும்ப திரும்ப வந்து யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பகுதியின் சேர்ந்த சமுதாய மக்களையே இப்படி பண்றாங்க, தண்டனை கொடுக்குற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் ஆய்வு இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஆரம்பத்திலே இது எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு ஏட்டையாவும் ஒரு SI-யும் போதும் சார். நம்ம போலீஸ் ஒன்னும் அப்படி வந்து திறமையற்ற போலீஸ் எல்லாம் இல்ல சார். இவங்களுக்கு தெரியும் சார். இது முதல்ல அந்த குற்றம் நடைபெற்ற உடனே இது வெளிப்பட்டு இருந்தால் இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்காரு சார். இப்போ விடக்கூடாதுப்பா, போகக்கூடாதுப்பா, வரக்கூடாதுப்பான்னு எல்லார் தரப்புலயும் வந்துருச்சு சார். இந்த நிலையில இப்போ வந்து நாம வந்து இன்னொரு ஆட்களையோ இல்ல வேற யாரையோ நம்ம சொன்னோம்னா பெரிய பிரச்சனையா வந்துரும் அப்படின்றதுக்காக கூட இது இருக்கலாம்னு அந்த கிராமத்துல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களை கையெழுத்து கும்பிடுறோம்,
ம் நீங்க அந்த குற்ற நடவடிக்கையை கண்டுபிடிக்காம கூட விட்டுருங்க சாமி. ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒரு சமூகத்தின் மீது நீங்க சேத்த வாரி அரைச்சிட்டீங்க. நாங்கெல்லாம் இப்ப எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போவோம்? அப்ப நீங்க வீடியோ விடுறீங்க, ஆடியோ விடுறீங்க, அதை விடுறீங்க, இதை விடுறீங்க, இதெல்லாம் எப்படியா போகுது? இது வேற ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி நீங்க வெளியே அசால்ட்டா விட்டுருவீங்களா? ஒரு மனசாட்சி வேணாவா சார்? நான் இப்ப கொஞ்சம் விவரமானவங்க எங்கேயோ ரெமெடி தேடிக்கிறேன் சார். சார், அடிப்படையில் இருக்கிற மக்கள் யார்கிட்ட சார் போவான்? ஒண்ணு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்பான். ஐயோ மாரியாத்தா என்னை காப்பாத்தாயா, எனக்கு எதிரா இருந்தவன் மண்ணா போகணும்னு வேண்டுவான். அப்படி இல்ல அரசாங்கத்திட்ட தான் சார் கேட்பான். அப்போ கடவுளும் அரசாங்கமும் ஒண்ணு இல்ல. இயலாதவனுக்கு அரசாங்கம் தானே சார் தீர்வு சொல்லணும். அந்த அரசாங்கமே இவர்களை இப்படி அசிங்கப்படுத்தினால் அப்ப நம்ம எங்க சார் போய் நிற்ப முடியும்? ம் இது இன்னைக்கு அடுத்தடுத்து இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் இந்த டிவி சேனல் போட்டுது பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா சேனல்களும் டக்கு 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 டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டுறாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாம் யார் சார் எப்படி சார் வெளியே போகுது? யார் சார் கொடுக்குறா? சரிப்பா, நீங்க உங்க முடிவுபடி அவங்களே குற்றவாளியா இருக்கட்டும், இது எப்படி நீங்க வெளியில் தரீங்க? அப்ப உங்களோட உள்நோக்கம் என்ன? அப்ப நீங்க இதை வெளியில போட போல நாங்க பாக்குற எங்களுக்கு இது ஒரு அருவருப்பாகுது. மத்தவங்க இதுல ஆனந்தம் கொள்றான், எங்களை கேலி கிண்டல் பண்றான், எங்க மேல அவதூறு பேசுறான். அப்போ இது ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணுதா இல்லையா சார்? ஒரு தனிநபர் பண்ணலாம், ஒரு ஒரு இல்ல ஒரு கேங்கு கூட ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணலாம் சார். ஒரு அரசாங்கம் சமூக பதட்டம் வர அளவுக்கு நடந்துக்கலாமா? உண்மையிலே கையேறு நிலையில இருக்கிற எங்களெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து உடனே இன்னைக்கு இந்த மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? நாடு முழுக்க இருக்கிற மக்கள் வெளியில வீதிக்கு வந்திருக்கணும். வந்தோமா? இல்லையே. தேர்தல் ம் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல. இப்போ நாடாளுமன்றத்துல அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல சார். எந்த கட்சிக்காரன் சார் கேட்டான்? யோ, ஒரு சமூகம், இந்த சமூகம் ஓட்டு போற சமூகம், இவங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்களேன்னு பேசிருக்கலாமா சார்? இந்த கட்சிகள், இந்த அரசு எதுவுமே எங்களை கண்டுக்காம விட்டுட்டு இப்போ எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய சேரை விட அந்த டேங்க்ல கலக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதுல மலம், அந்த மலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்தின் மீது பீச்சி இருக்கிறார்கள். அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம். தமிழகத்துல சமுதாயத்தின் அடிப்படையில் அதிக மக்கள் தொகை கொண்டதா பட்டியல் சமுதாய மக்கள் பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு அநீதி நடக்கும்போது எதிர்குரல் கொடுக்கறதுல உங்களை மாதிரி ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் வெளியே வர்றாங்களே, மற்றவங்க யாரும் குரல் கொடுக்கலையே, காரணம் என்ன? அவங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு மனப்பாங்கு வந்துட்டாங்களா? இல்ல, நான் இதுல தலைவர்மார்கள் கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன் சார். எங்கள் சமூக மக்கள் முதல்ல விழிப்படையணும் சார். இன்னமும் இவங்களுக்கு பின்னாடி ஓடிக்கினு நின்னுக்கினு ஓட்டுக்கு காசு வாங்கிக்கினு, எப்ப ரேஷன்ல கரும்பு குடிப்பியா, பை குடிப்பியா, அது குடிப்பியா, எங்கன்னா இலவசமா சோறு போடுவியா, வரிசையில நிக்கிறோம், மாநாட்டுக்கு வண்டி வச்சு எல்லாம் பண்ணுவியா, நாங்க ஏறி வந்துடுறோம் அப்படின்னு நிலையில இருக்கும். நான் வெளிப்படையா ஒண்ணு சொன்னேன் சார். இன்றைக்கு இந்த SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குல்ல, அதை எடுக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம், வாங்க, எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட இந்த சமூகத்திலிருந்து போவதற்கு கொஞ்சம் பேர் ரெடியா இருக்கிறான் சார். அதுதான் சார் எங்களுடைய பலவீனம், இவர்களுடைய பலம். நாங்க என்றைக்கு இந்த மக்கள் அம்பேத்கர் என்ன உரிமை கொடுத்திருக்காரு, மனுஷனுக்கான ரைட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கின்னு, எப்பா நாங்க எங்க கால நாங்க இருக்கிறோம், எங்களை எவனும் இங்க கீழே நினைக்காதீங்க அப்படின்னு இந்த மக்கள் உணர்கிற போது, அது இங்க சட்டமா இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த மக்களை பார்த்து உரிய மரியாதையை கொடுப்பார்கள். நாங்கள் விழிப்புணர்வு கொள்ளாத வரை, இப்படி சொல்றேனே, எங்களுக்கு அறிவு வராத வரை எங்களை அடிமைகளைத்தான் இவர்கள் நடத்துவார்கள். ஓகே சார், உங்களோட ஆதங்கம் புரிகிறது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.